திருச்சி அருகே லாரி ஓட்டுநரை தாக்கிய காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் அன்பில் பகுதியில் உள்ள குறிச்சி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் மணிவண்ணன். இவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். நேற்று காலை லால்குடி அருகே உள்ள டால்மியாவில் இருந்து சிமெண்ட் மூட்டையை ஏற்றிக்கொண்டு கோவை நோக்கி புறப்பட்டுள்ளார். திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது லாரியின் டயர் வெடித்துள்ளது. இதனால் லாரியை கூத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகே நிறுத்திவிட்டு லாரி உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். லாரியின் டயர் வருவதற்கு மறுநாள் ஆகும் என்பதால் லாரியிலேயே உறங்கி உள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு போக்குவரத்து காவலர்கள் ஏன் லாரி எங்கு நிற்கிறது என்று கேட்டு மது அருந்தியுள்ளாயா என விசாரித்துள்ளனர். லாரி டயர் வெடித்துள்ளதால் லாரியை இயக்க முடியாது, ஓய்வில் இருக்கிறேன் என லாரி ஓட்டுநர் மணிவண்ணன் கூறியுள்ளார். அதன் பின்னர் லாரியின் உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆகியவற்றை போக்குவரத்து காவலர்கள் கேட்டதாக தெரிகிறது. மேலும் லாரியின் சாவியை போக்குவரத்து காவலர்கள் கேட்டதாகவும், எதற்காக சாவியை கேட்கிறீர்கள் என மணிவண்ணன் காவல்துறையினரிடம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்த்து பேசுகிறாயா என கூறி மணிவண்ணனை போக்குவரத்து காவலர் காதில் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் லாரியின் உரிமம் மற்றும் ஓட்டுநர் உரிமம், லாரியில் சாவி ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு வர அறிவித்துவிட்டு சென்றதாகவும், ட்ரிங்கிங் வழக்கு போடப்பட்டுள்ளது என கூறியுள்ளதாகவும் தெரிகிறது. இதனை அடுத்து காவல்துறையினர் தாக்கியதில் இடதுபுற காதுவலி ஏற்பட்டு மணிவண்ணன் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். இதுகுறித்து மணிவண்ணன் கூறும்போது, போக்குவரத்து காவலர் என்னை தாக்கியதில் எனது இடது காது சரியாக கேட்கவில்லை, மேலும் வலி ஏற்பட்டது. இதனால் மருத்துவமனைக்கு சென்றேன். நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் ட்ரிங்கிங் வழக்கு போடப்படும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். லாரியின் டயர் வெடித்ததில் லாரியை இயக்க முடியாது என்பதால் ஓரமாக நிறுத்திவிட்டு லாரியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தேன். லாரியை இயக்க முடியாது என்பதால் நான் மது அருந்திவிட்டு லாரியில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறேன். மது அருந்திவிட்டுதான் லாரியை இயக்கவில்லை. என்னை அழைத்து காவல்துறையினர் கடுமையாக தாக்கியுள்ளனர். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. என்னை தாக்கிய காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். நாங்கள் வண்டி சாவி எடுக்கிறதுக்குள்ள எதுக்கு சார் வண்டி சாவின்னு கேட்டதுக்கு, இன்னும் ரொம்ப ராங்கா பேசுறது பிடிச்சி என்னை அடிச்சு போட்டாங்க. அடித்து ஒரு பக்கம் காதை கேட்கல, என்ன கேட்காம உடனே நான் மறுநாள் காலைக்கு அள்ளி தாங்க முடியாது வண்டியிலே படுத்துருந்தேன். லைசன்ஸும் பில்லு வண்டி சாவி எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டு என்னை ட்ரிங்கிங் வாட்டருன்னு கேட்டு என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதனால் நான் ஜிஹெச் போய் வலி தாங்க முடியாமல் நான் ஜிஹெச்சில் அட்மிஷன் பண்ணிவிட்டு இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன். இப்படி இந்த போலீஸ்காரங்க என்னை அடித்து நாசம் பண்ணிட்டாங்க. நைட்டு 10 மணிக்கு என்னை பிடிச்சி அடிக்கிறாங்கன்னா இதுக்கு பனிஷ்மெண்ட்டு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே நடவடிக்கை நீங்கள் எடுத்து காட்டணும். இது மாதிரி டிரைவர் யாரும் என் பாதிக்கப்படக்கூடாது. நான் பஞ்சராகி தான் படுத்தினேன். நான் 5 பிள்ளைங்கள வச்சுருக்கிறேன். நான் என்ன பண்ணேன்? என் மேலே என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள், நீங்களா சொல்லுங்கள். நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் சார். ஜிஹெச்சில் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு